Hi friends, இந்த வீடியோல நம்ம Fibonacci சீரிஸ்க்கு recursive algorithm தான் வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா explain the recursive algorithm for Fibonacci series அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் கொஸ்டினே. ஓகே, இதுக்கு வந்து அல்காரிதம் இருக்கு. ஸோ நான் அது கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 16 மார்க் கொஸ்டின். ஓகேவா, 13 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு Fibonacci சீரீஸ்னாலே அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா தி ஃபார்முலா ஃபார் nth Fibonacci நம்பர் அப்படின்னு எழுதிட்டு ஸோ f of n equal to f of n minus 1 plus f of n minus 2. ஓகே, இதுதான் Fibonacci சீரீஸோட ஃபார்முலா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே மைனஸ்ல இங்கே பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது எப்படி வரும், மைனஸ்ல வருமா, மைனஸ்ல இருந்தா பிளஸ்ல வரும், ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ அப்போ என்னது f of n minus f of n minus 1 minus f of n minus 2 equal to 0. நமக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஸோ இப்படி இருக்கு. ஸோ இதுல பாக்குறதுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு r ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் இது ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இந்த இதை நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியும்ல, ஸோ அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சு அதை நம்ம ஏபி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்படிதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஸோ தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னது, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b square minus 4ac divided by 2a வா. so whole divided by 2a இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன், இது பார்க்கறதுக்கு என்ன ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு, r ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுல a என்னது, ஸோ a வந்துட்டு 1. ஸோ ஏன்னா ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்க கூடாது, ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்கணும், எல்லாத்தோடைய கோஎஃபிஷியன்ட். a வந்து 1 பிளஸ் 1. ஓகே, b பார்த்தோம்னா மைனஸ் ஆர்னு இருக்கு, ஸோ மைனஸ் 1. c ஈக்குவல் டு இங்கே கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 1 இருக்கு, பிளஸ் 1 இருந்தால் பிளஸ் 1. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூஸ் இருக்குல்ல ஏபிசி, இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலால நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பி, ஸோ மைனஸ் பிக்கு பதிலாக பியோட வேல்யூ மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் 4 ஏவோட வேல்யூ 1 சியோட வேல்யூ மைனஸ் 1 ஹோல் ரூட் டிவைடட் பை 2 ஆஃப் ஏவோட வேல்யூ 1. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா R1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அண்ட் அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், என்ன அப்படின்னா பிளஸ் மைனஸ் இருக்குல்ல, பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ பிளஸ்ங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா R1 அப்படிங்கிற ரூட்னும் மைனஸ் அப்படிங்கிறத R2 அப்படிங்கிற ரூட்னும் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம்னா R1 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிளஸ், அப்போ இங்கே நடுவில் வந்துட்டு பிளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேயா, ஸோ அப்போ பிளஸ். இப்போ இதே ஃபார்மேட்ல மைனஸ் இங்கே போட்டோம்னா அது வந்து R2. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ R2 ஈக்குவல் டு அதே தான் மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ மைனஸ் 1. இங்கே நடுவில் மைனஸ், ஏன் ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், ஏன்னா இங்கே R2 கண்டுபிடிக்கணும், இங்கே பிளஸ் ஆர் மைனஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ பிளஸ்ஸை இங்கே கண்டுபிடிக்கிறோம், மைனஸை இந்த சைட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஹோல் ரூட் ஆஃப் என்ன வரும், பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏவோட வேல்யூ 1 சியோட வேல்யூ மைனஸ் 1. இதே தான் இங்கே நடுவில் மட்டும் மைனஸ் வரும் ஃபார்முலாவில், 2 ஆஃப் ஏ வந்து 1. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணுவோமா. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 4. ஓகே, 1 இன்ட்டு 4 4. ஸோ அடுத்து 2வா, 1 இன்ட்டு 2 2. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே R2க்கு கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் தான் இருக்கு, இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ண மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும்.
plus 4 by 2. Okay, so next step பார்த்தோம்னா என்ன வருது 1 plus root 5 by 2. இது எதோட வேல்யூ r1 ஓட வேல்யூ. ஸோ r2 வந்து 1 minus root 5 by 2. ஓகே, ஸோ r1க்கு நமக்கு 1 plus root 5 by 2 கிடைச்சிருக்கு, r2க்கு 1 minus root 5 by 2 கிடைச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நம்ம r1 r2 நம்ம வந்து ரூட்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூட்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு r1 r2 அப்படின்னு. ஒரு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்குல, நமக்கு 2 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு, அதை வந்து ஒரு ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஹேஸ் 2 distinct ரூட்ஸ். ஏன்னா 2 ரூட்ஸ் இருக்கு. ஸோ அதனால we will use the following formula அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. x of n equal to a r1 power n plus b r2 power n. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இங்க வந்து என்ன, இந்த ஃபார்முலால எக்ஸ் ஆஃப் என்னு இருக்கு. ஆனா நம்ம ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், எஃப் ஆஃப் என்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நமக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ரீரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம, எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ ஆர்1 ஹோல் பவர்ல என் பி r2 பவர் n ஹோல் பவர்ல r2க்கு r1க்கு n. ஓகேவா? ஸோ இது ஃபங்க்ஷன் வந்து இது ஃபார்முலா, நம்ம ஃபங்க்ஷன் வந்து எஃப்ல யூஸ் பண்ணியிருக்கனால எஃப் ஆஃப் n எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ r1 r2 வந்து நமக்கு இங்கே கிடைச்ச வேல்யூவை அப்ளை பண்ணணும். ஏபி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்பதான் நம்ம குழப்பாம இருக்கும். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா அப்ளை r1 and r2 வேல்யூஸ் in equation 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணனா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து r1 ஓட வேல்யூ 1 பிளஸ் ரூட் 5 by 2 ஹோல் பவர் n. ஓகே, அடுத்து பிக்கு வந்துட்டு 1 மைனஸ் b ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, கான்ஸ்டன்ட். r2 ஓட வேல்யூ 1 மைனஸ் ரூட் 5 by 2 ஹோல் பவர் n. ஓகேவா? ஸோ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு இதோட வந்து டெட் எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் எப்படி பண்ணா நமக்கு சால்வ் ஆகும், ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன தெரிஞ்சாதான் நம்மளால வந்து இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணவே முடியும். இல்லைன்னா இதோட அப்படியே வந்து எண்ட் ஆகி நிக்குது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இனிஷியல் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா என்ன எழுதிக்கிறீங்கன்னா தி இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஆர் என்னென்ன, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 1ஆ இருக்கும். இது நமக்கு கண்டிஷன்ஸ். ஓகே, ரெண்டு கண்டிஷன்ஸ். இந்த இப்போ வந்துட்டு எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னா இது எண்ணுக்கு பதிலா 0 அப்ளை பண்றோம். இது இங்க வந்து எண்ணுக்கு பதிலா 1 அப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஏதாவது ஒன்று கிடைச்சிரும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்ப்போமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 0ன்னு செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண போறோம். n ஈக்குவல் டு 1ன்னு அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 0 அடுத்து 1 அப்ளை பண்ணிட்டு நமக்கு ஏபில ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்னு ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா பியை கண்டுபிடிச்சிடலாம், இல்ல பி கிடைச்சிருச்சுன்னா ஏவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், செகண்ட் ஈக்குவேஷன்ல n ஈக்குவல் டு 0 அப்படின்னு இது பண்ண போறோம் இன் ஈக்குவேஷன் 2. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்னது n இருக்க இடத்துல அப்போ எஃப் ஆஃப் 0. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 0ன்னு வருமா, ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 பிளஸ் ரூட் 5 by 2 n இருக்கிற இடத்துல 0 பிளஸ் பி ஆஃப் 1 மைனஸ் ரூட் 5 by 2 ஈக்குவல் டு 0. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன சொன்னோம், 0. ஓகே, ஸோ அப்போ இது வேல்யூ 0 ஆயிடும். அப்ப எனிதிங் இது பாருங்க ஏ அப்படியே தான் இருக்கும். எனிதிங் பவர் 0 1, அதே மாதிரி பி இருக்கும் எனிதிங் பவர் 0 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா இங்கே 0 வந்துடும்ல, எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஓகே, ஏன்னா எஃப் ஆஃப் 0ங்கிறது 0, இங்கே ஏ இருக்கும் எனிதிங் பவர் 0 1 பிளஸ் அடுத்து இங்கே பி இருக்கும் எனிதிங் பவர் 0 1, a into 1 b into 1.
என்ன ஆகும், இது b ஆயிரும், இது a ஆயிரும், ஈக்குவல் டு 0 முன்னாடி இருக்கிறதுக்கு நம்ம இந்த சைடு 0ன்னு எழுதிக்கோ, அவ்வளவுதான். ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. சோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேர்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ண போறோம். எந்த ஈக்குவேஷன்ல 2ல. சோ 2ல அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், f of 1 equal to a of 1 plus root 5 by 2 n இருக்கிற இடத்துல 1 plus b 1 minus root 5 by 2 1 இருக்கிற இடத்துல n இருக்கிற இடத்துல 1. ஓகே, சோ இப்போ எப்படி ஆகும், f of 1 equal to 1. சோ இந்த டேர்ம் a அப்படியே தான் வரும், இதே அப்படியே தான். ஏன்னா 1 பவர்ல இருந்துச்சுன்னா அது 1 தான் அப்படியே வரும் இல்லையா. 0னா தான் எனிதிங் பவர் 0னா தான் 1. சோ 1 இருந்துச்சுன்னா அதே தான். இப்போ 2 பவர் 1 இருக்கு அப்படின்னா 2 தானே வரும். சோ அதனால இதே டேர்ம் அப்படியே வந்துரும். சோ இது எப்படி எழுதலாம் நம்ம, சோ இது எப்படி எழுதலாம், a of 1 plus root 5 by 2 plus b of 1 minus root 5 by 2 equal to f of 1 ஓட வேல்யூ இங்க என்னன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் 1. சோ 1 அப்படின்னு வந்துருச்சா. சோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எத்தனாவதுன்னு வச்சுக்கலாம், இங்க என்ன 3 வரைக்கும் போயிருக்கா. சோ 4 அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இப்பயும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ab வேல்யூஸ் நமக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனா இதுக்கு முந்தின ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ a plus b equal to 0ன்னு இருக்கா. சோ அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா a equal to minus b அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி இப்போ ரெண்டுமே b ஆயிருச்சு. இப்போ a இருக்கிற இடத்துல இப்போ a எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் பிக்கு ஈக்குவல் நம்ம எழுதணும்னா இப்போ மைனஸ் பின்னு போட்டு அது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். ஸோ கடைசியில பார்க்கும்போது பியோட வேல்யூ நமக்கு கிடைக்குமா. ஓகே, ரெண்டுமே பியா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு டேர்ம் நமக்கு பில வரும் இல்லையா. அதை வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால இந்த ஸ்டெப் நம்ம வந்து பண்றோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம் அடுத்து, ஸோ இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருந்துச்சு, a plus b equal to 0. இதை நம்ம எப்படி ரீரைட் பண்றோம் அப்படின்னா a equal to minus b அப்படின்னு ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா b equal to minus a, ஏன்னா இந்த சைடு இருக்கிற பிளஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்து மைனஸ்ல ஆகும். இப்போ நம்ம இதை எப்படி எழுதியிருக்கோம், a equal to மைனஸ் பின்னு எழுதிருக்கோம். இந்த பிளஸ் பி இந்த சைட் கொண்டு வந்திருக்கோம். ஏதோ ஒரு டேர்ம் இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் பின்னு போடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா பி இருக்கிற இடத்துல மைனஸ் ஏன்னு போடணும். எப்படி வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேர்ம்ல போட்டோம்னா ஏவோட வேல்யூ நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி டேர்ம்ல போட்டோம்னா பியோட வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம இந்த டேர்மை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 4ல அப்ளை பண்ண போறோம். சோ இது நான் எதுக்காக சொல்றேன்னா இது மட்டும் ஏன் அப்ளை பண்ணணும், இப்படி பண்ணலாம் அல்ல இப்படி பண்ணா ஆன்சர் வராதான்னு கேட்டா இப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும், அதனால தான். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, a இருக்கிற இடத்துல மைனஸ் b 1 plus root 5 by 2 plus b க்கு நமக்கு எதுவுமே கிடையாது 1 minus root 5 by 2 equal to 1. ஸோ இப்படி வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன காமனா இருக்கு, ரெண்டு இடத்துலயும் b காமனா இருக்கு, b ஓட வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ b நம்ம வெளியில எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மைனஸ் பியவே வெளியில எடுக்கிறோம். ஸோ வெளியில எடுத்துட்டோம்னா மைனஸ் பி ஃபுல் டேர்ம் நமக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இங்க என்ன இருக்கு, பிளஸ் பி தான் நமக்கு இருக்கு. நமக்கு இங்க நம்ம எதை வெளியில எடுத்திருக்கோம், மைனஸ் பியை மட்டும்தான் நம்ம வெளியில எடுத்திருக்கோம். ஸோ இந்த மைனஸ் வந்து என்ன ஆயிரும்னா இங்கே வந்துடும். புரிஞ்சிருச்சா, ஏன்னா நமக்கு இங்க பிளஸ் பின்னு இருக்கு, ஆனா நம்ம வெளியில எடுத்திருக்கிறது மைனஸ் பி எடுத்திருக்கோம். ஸோ அதனால பிக்கு பி ஓகே எடுத்துட்டோம். இங்க மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, மைனஸ் பி காமனா இருக்கு. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இதுல வந்துட்டு என்ன ஆகும், மைனஸை உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். மைனஸ் இன்டு 1 மைனஸ் 1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் ரூட் 5. ஓகே, ஹோல் 2. ஏன்னா இங்கேயும் பவர் டினாமினேட்டர் 2 தான் இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும், பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் பி பிராக்கெட் ஆஃப் பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட் 5 ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ ரூட் 5 பிளஸ் பண்ணோம்னா 2 ரூட் 5 பை 2. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், மைனஸ் பி பிராக்கெட்ல ரூட் 5 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ பியோட வேல்யூ நமக்கு எப்படி ஆப்டைன் ஆகும், பி ஈக்குவல் டு 1 பை
ரூட் 5. இந்த சைடு மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர்ல வரும். ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த சைடு ஆட் ஆயிரும். அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 1/√5. ஸோ பியோட வேல்யூ நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போறோம், நமக்கு இங்க பியோட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா ஏவோட வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா பியோட வேல்யூக்கு மைனஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பிக்கு வந்து ஆன்சர் என்னது மைனஸ் 1/√5. ஸோ மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ ஏவோட வேல்யூ 1/√5. ஓகே, ஸோ இப்போ ஏவோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, பியோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஏ பியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ல ஏபின்னு இருந்திருக்கும் இல்லையா, எந்த ஈக்குவேஷன் இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இது கண்டுபிடிக்கிறதுக்காக இது சிம்பிளிஃபை பண்ணோம், தேர்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல தான் நமக்கு வந்து டெட் எண்ட் ஆயிடுச்சு, ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுனால தான் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம் செகண்ட் ஈக்குவேஷன்ல. ஓகேவா, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. என்ன பண்ணிட்டேன்னா ஈக்குவேஷன் 2 எழுதிட்டேன், அப்பதானே நம்ம ஏபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, ஏபியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ 1/√5. இந்த டேர்ம் அப்படியே வந்துடும் 2 ஹோல் பவர் n. பியோட வேல்யூ மைனஸ் 1/√5. ஓகேவா, ஸோ இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் 1/√5 ஹோல் பவர் n. ஓகே, பை 2 ஹோல் பவர் n. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால, இப்போ என்னோட வேல்யூ தெரிஞ்சாதான் இது வந்துட்டு நம்ம இப்போ 1 + √5/2 இது நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியணும், அதுவே இங்கே என்னோட வேல்யூ தெரியணும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹோல் டேர்ம் இருக்கு இல்லையா 1 + √5/2 இதை வந்து ஒரு டேர்மால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதே மாதிரி 1 - √5/2 இருக்குல்ல, இதை வந்து ஒரு டேர்ம்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா assume pi ஈக்குவல் டு 1 + √5/2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிரும். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது என்ன ஆயிடும் அப்படின்னா, இது வந்து நம்ம இப்போ 1/√5 இந்த டேர்முக்கு பதிலாக பை ஆஃப் n அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, பை பவர்ல n. இது இந்த டேர்ம் இங்க இருக்க டேர்மை நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பை இன்வர்ஸ், ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு சைனு, இது மைனஸ்ல இருக்கனால பை இன்வர்ஸ் -1 அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். இது பை பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அவ்வளோதான். 1 - √5/2. ஸோ இதை வந்து இந்த இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன நமக்கு f of n ஈக்குவல் டு 1/√5. இந்த டேர்ம் நம்ம என்னன்னு சொன்னோம், பைன்னு சொன்னோமா. ஸோ பை ஆஃப் n மைனஸ் 1/√5 பை இன்வர்ஸ் ஆஃப் n. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதிட்டோம். ஸோ பை ஆஃப் பை இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோமா. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம பை அப்படிங்கிறது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. 1ஓட வேல்யூ ஓகே, √5ஓட வேல்யூ நம்ம கேல்சியில் போட்டால் வந்துடும், /2வும் கேல்சியில் போட்டால் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பையோட வேல்யூ பை இன்வர்ஸோட வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ இந்த பைக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஆனால் நமக்கு என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பையோட வேல்யூ பை இன்வர்ஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பை ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தோம், 1 + √5/2 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி வச்சிருந்தோம். 1 + √5ஓட வேல்யூ 2.236 கேல்சியில் போட்டுக்கோங்க, டிவைட் பை 2. ஸோ இப்போ 1 + 2.236 பண்ணோம்னா 3.236/2. ஸோ இது டிவைட் பை 2 போட்டோம்னா இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1.618 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும் பைக்கு. ஸோ அதே மாதிரி பை இன்வர்ஸ்க்கு 1 - √5/2வா, இதே தான் வரும், இங்கே மைனஸ் மட்டும் வரும், 2.236 டிவைட் பை 2வா. ஸோ இப்போ 1 மைனஸ், இப்போ 1ல மைனஸ் 2.236 பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் 1.236 நீங்கள் இதை கேல்சியில் போட்டுக்கோங்க.
இங்க ஏன் மைனஸ் வருது அப்படின்னா இங்க வந்து 1 தான் சின்ன நம்பர், 2 வந்து பெரிய நம்பர், பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ அதனால மைனஸ். ஓகேயா? ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் 0.618. இது வந்து பைக்கு வந்தது, இது பை இன்வர்ஸ்க்கு வந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா பை இன்வர்ஸ் நமக்கு வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம முன்னாடி இருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா நமக்கு பை வந்துட்டு நமக்கு இங்க நம்ம வந்து பை இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இதை இது பண்றோம். ஏன்னா அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்னோட வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்னன்னே வச்சுக்கிறோம்னா பைங்கிறதே வச்சுக்கிறோம், பை இன்வர்ஸ் அப்படிங்கிறதே வச்சிருக்கோம். நமக்கு வந்து இது நம்ம பை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறனால பையோட வேல்யூ பை இன்வர்ஸோட வேல்யூ நம்ம வந்து என்னன்னா இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆனா அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ரீரைட் பண்ணி எழுத போறோம். ஸோ அது எப்படி எழுதணும் அப்படின்னா f of n ஈக்குவல் டு இதுல என்ன காமனா இருக்கு, 1/5 காமனா இருக்கு. ஸோ 1/5 வெளியில 1/√5 வெளியில எடுத்துக்கலாம். பிராக்கெட் குள்ள பை ஆஃப் n மைனஸ் 1/5 வெளியில போயிடுச்சு, பை இன்வர்ஸ் ஆஃப் n. ஓகேவா? இது n. ஓகே, ஸோ இப்படி எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ பை ஆஃப் என்னே வந்து ஒரு ஸ்மாலான ஒரு வேல்யூ தான். பை இன்வர்ஸ் ஆஃப் n நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அது வந்து ஸ்மால். நம்ம என்ன இதை விட ஸ்மாலா இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து நிறைய இதில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ், ஸ்மாலர் வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்லீட் பண்ணிடுவோம், அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம்ல, நிறைய தியரிஸ்ல எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இந்த பை இன்வர்ஸ் வேல்யூவை நம்ம வந்து நெக்லீட் பண்ணிட்டோம், இது வேணாம் அப்படின்னு நெக்லீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு கடைசியில என்ன ஈக்குவேஷன் வரும்னா f of n equal to 1/√5 பை ஆஃப் n. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர். இதுதான் வந்து நம்ம கேட்டிருந்த இந்த ரெக்கர்சிவ் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஃபிபனோசி சீரீஸ்க்கு ரெக்கர்சிவ் வேணும் அப்படின்னு, ரெக்கர்சிவ் அல்காரிதம் இது பண்ணுங்கன்ட்டு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் புரியும். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு டிஏஏல 2 பிளேலிஸ்ட்ல இருக்கு, வேணும்னா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.